ஈரானுக்குள் ஊடுருவி செல்லும் சில முக்கிய இலக்குகளை கைப்பற்றும் நோக்கில் தரைவழிப்படைகளை நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கைகளில் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள தீவுகள், பார்க் தீவு, ஈரானின் பிரதான எண்ணெய் ஏற்றுமதி முனையங்கள் அமைந்துள்ள பகுதி மற்றும் ஈரானின் அணுசக்தி வசதிகள் அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஏனைய கேந்திர மையங்கள் ஆகிய இடங்களை பிரதான இலக்குகளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானில் போர் ஆரம்பித்ததிலிருந்து குறைந்தது 243 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் பாடசாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் கல்வி சமூகத்தை சேர்ந்தவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குவைத் சர்வதேச வானூர்தி நிலையம் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் வானூர்தி நிலையத்தின் எரிபொருள் தாங்கி தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டதில் இந்த பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளதாக குவைத் சிவில் வானூர்தி போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் தொடங்கிய பிறகு குவைத் சர்வதேச வானூர்தி நிலையம் இலக்கு வைக்கப்படுவது இது 3வது முறையாகும். முன்னதாக கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலில் வானூர்தி நிலையத்தின் ரேடார் அமைப்பு சேதமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு மட்டும் குவைத்தில் சுமார் 12 முதல் 13 முறை அபாய சங்கம் முழங்கியது. போர் தொடங்கிய பிறகு ஒரே இரவில் இத்தனை முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். அதே நேரம் நேற்றிரவு குவைத் வான்பரப்பில் ஊடுருவிய 13 ஆளில்லா வானூர்திகள் மற்றும் 6 ஏவுகணைகளை குவைத் ராணுவம் இடைமறித்து அளித்துள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அனைத்து செயல்பாடுகளும் போர் தொடங்கிய காலத்திலிருந்தே இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக குவைத்திற்கு வர வேண்டிய அனைத்து வானூர்திகளும் சவுதி அரேபியாவிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக சவுதியின் தமாம் வானூர்தி நிலையம் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஈரானுடனான போர்ச்சூழல் மற்றும் வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி ஈரான் போரின் போது வளைகுடா நாடுகளின் செயற்பாடு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் ஐக்கிய அரபு ராஜ்யம் மிக சிறந்த ஒத்துழைப்பை வழங்கியதாக பாராட்டியுள்ளார். அதேபோல் கட்டார் நாட்டின் பங்களிப்பும் அற்புதமானது என அவர் வர்ணித்துள்ளார். ஈரானுடன் அமைதி உடன்படிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து மீண்டும் கேட்கப்பட்ட போது இந்த போர் வெற்றி பெறப்பட்டுள்ளது என மிகவும் நம்பிக்கை ட்ரம்ப் பதில் அளித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பிடிபலமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதுடன் போர் முடிவுக்கு வருவதற்கான சமிக்ஞையாகவும் பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ட்ரம்பின் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஈரான் அதனை முற்றாக மறுத்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்தவிதமான நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது அமெரிக்காவின் ஒரு உளவியல் போர் என்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தையை தக்க வைக்கவே ட்ரம்ப் இத்தகைய கருத்துக்களை கூறி வருவதாகவும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா தெரிவித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர காவற்படை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகள் மீதான தங்களது ஏவுகணை தாக்குதல்கள் திட்டமிட்டபடி தொடரும் என எச்சரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் இராணுவத்திற்காக பணியாற்றிய சிவிலியன் ஒப்பந்தக்காரர் ஒருவர் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சும் ஆயுதப்படைகளும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் இராணுவ ஒப்பந்தக்காரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அமீரக ஆயுதப்படையை சேர்ந்த 5 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் வெளியிட்டுள்ளன. அமீரக இராணுவத்தினர் காயமடைவதும் ஒப்பந்தக்காரர் ஒருவர் கொல்லப்படுவதும் இதுவே முதல் முறையாகும். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சிக்கலாக நிலவி வரும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் இடையிலான உறவில் இந்த சம்பவம் ஒரு புதிய நெருக்கடியை தோற்றுவித்துள்ளதாக அரசியல் அவதானிகள் கருதுகின்றன. மத்திய கிழக்கில் ஏற்கனவே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் இந்த நேரடி ஏவுகணை தாக்குதல் வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.